கேட்காத நாள் கேள்வி போட்டு இன்றைக்கு வாயத்தை வந்து செல்றான். அவன் எனக்கு நம்பலாம். அதுக்கு மேல அவன் செல்றான், இது பாதுகாப்பு செயலுக்கு வந்திருக்கிறது. அந்த பாதுகாப்பு செய்யும் வழிமுறை 1400 வருடமா முஸ்லிம்கள் எடுத்து போன குர்ஆனை பிள்ளை இருக்கான். இதுதான் பாதுகாப்பு செய்யும் வழிமுறை. எழுத்து இல்ல பிள்ளை. அவன் என்ன சொல்றான்? எழுத்து மூலமா பாதுகாக்கப்படல குர்ஆனுக்கு மனங்கள்ல பதுங்கிருந்து பாதுகாப்பு வருது. அதை போய் யார் சொன்னது? அவனுடைய தன்மை. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நிராகரிப்பு தன்மை இந்த சமூகத்திலே வளர்ந்து போவது பெரும் நியாயம். நான் ஒரு குரலை வெளியிடுறேன். அல்லாஹ் போதுமானவன். எனக்கு உயிரிழந்து என்றால் உலமாக்களை சந்தித்த பின் அவங்கிட்ட இதை பேசி மட்டுமே காலங்களும் நேரங்களும் தயாரும் அல்லாத தெரியும். இந்த உண்மை சத்தியம் தேவை அடியேற்ற உள்ளத்தை கேட்டு ஒரு கேள்வி கேட்க கோலைத்தாரேன். உங்களோட வீட்டுகளால என்னுடைய அத்தனை வெளிகளை சுத்தமாக்கி விடும். கெட்டக்களாக இருக்கட்டும், கிதாபலாக இருக்கட்டும். ஏனென்றால் உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுக்கு பின்பாக உங்களோட உள்ளங்கள் இஸ்லாத்திலே அடங்கி வாழ வேண்டும் என்றால் இவனை கண்ணால் அழித்துவிடு. இவன் நாகநாசமானவன். சமூகத்தை இஸ்லாத்தால வெளியெடுத்து விடுவான். இவன் போக போக்கு நிராகரிப்பை இஸ்லாமாக்கி விடுவான், இஸ்லாத்தை குஃப்ராக்கி விடுவான். இந்த மணிக்குவா நாகநாசம். நான் சொல்லும் உபதேசம் என்னுடைய சமூகத்துக்கு பிஜேயின் அனைத்து விடைகள் வீட்டுகளான சுத்தமாக்கி விடுவோம். உங்கள் பொதுமக்களுக்கு அவருடைய விடயங்கள் செலவெடுக்கிறதுக்கோ பார்க்கறதுக்கோ வாசிக்கிறதுக்கோ ஹராம் என்றதை நான் உறுதியாக என்னுடைய கபர்களை எனக்கு நன்மையாக அடைமற்றதை சொல்லிக் கொள்வேன். இந்த முடிவு நான் தராது. எனக்கு என்னுடைய கபர்களை கூலியாக எனக்கு தருவாடிச்சு அல்லாஹ் என்று சொல்வதை இந்த வார்த்தைகள் முன் செல்வதற்கு நான் 2 நாளா யோசித்தேன். இதை நான் சொல்ல வேண்டும். உண்மைக்கு இருக்கிற இன்றைக்கு இது முன்வைக்கிறேன். சோதனை உங்களை சுத்தமாக்கி, உங்களோட குடும்பங்களை சுத்தமாக்கி, உங்களை தெரிஞ்ச தோழர்களை சுத்தமாக்கி சமூகத்திலே வெளிவிட்டுடுவோம். பிஜி என்றதை எங்கள் சமூகத்தாலே சுத்தமாக்கி விடுவோம். அவருடைய அனைத்து அம்சங்களை எங்கள் கண்ணால் அழித்து விடுவோம். எங்களோட மக்களுக்கு நம்பிக்கை வேணும் என்றால், அல்லாஹ்வின் நம்பிக்கையில் உறுதியாக வாழ வேண்டும் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பி வாழ வேண்டும் என்றால், குர்ஆனிலே சந்தேகப்படாமலுக்கு வாழ வேண்டும் என்றால், நபிமொழிகளை சந்தேகப்படாமலுக்கு வாழ வேண்டும் என்றால், சஹாபா ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் பாதையை அடைய வேண்டும் என்றால், ஜன்னத்திலே நுழைய வேண்டும் என்றால், ஜஹன்னம் நரகத்தாலே தப்பி வாழ வேண்டும் என்றால், அல்லாஹ்வின் கோபத்தை தூரமாக்க வேண்டும் என்றால், இவனை தூரமாக்கிவிடு. என்னுடைய அம்சங்களை ஒரு வீட்டிலாக சுத்தமாக்கிவிடு. நெருப்பிட போட்டாலும் பரவாயில்லை என்றதை நான் கேட்டுக்கொண்டேன். ஆசைப்படுறேன். சத்தியமான உள்ளங்கள் இதுக்காக முந்திக் கொள்ளும். மேலதிகமாக நாங்கள் இவனுடைய அனைத்து விடயங்களையும் சேர்க்கிறோம். அனைத்து தீயிலேயே இவருக்கு ஒரு சுத்தமான மொழிபெயர் மறுப்பு அவசியம். நெருக்கமாக இந்த மறுப்பு அவசியம். ஏன் அவையான விடயங்கள் இந்த நாட்டிலே எல்லா சத்தியங்களும் வரும் திரும்பி பேசுறது ஆள் கிடையாது. ஒத்தருக்கும் எல்லாருடைய மாற்றில் துரோகம் நடக்கும் பொழுது குரல் கொடுக்கிறதுக்கு உயிரில்லை. ஒரு ஆண்தன்மை கிடையாது என்றால் மலர் கொடுக்கிறது. எல்லாரும் அனைத்து நபி வழிகளுக்கு மறுப்பு காட்டுறதுக்கும், நபி வழிகளை சந்தேகமாக்குறதுக்கும், சலபுஸ்தானியின் சஹாபா வழிமுறையை சத்தியங்களை குழப்பத்துக்கும் இல்லாத போராட்டங்கள், இல்லாத தியாகங்கள், இல்லாத இயக்கங்கள், இல்லாத அழைப்பாளர்கள். அல்லாஹ் அவனுக்கு பொறுப்பான அவர்களை கணக்கெடுக்கட்டும், அவர்களை பொறுப்பாக இருக்கட்டும். என்றாலும் நாம் அல்லாஹ்வை நம்புவனாக இருக்கிற காரணத்தை அல்லாஹ்வின் நம்பிக்கையை துரோகம் செய்ய வந்த பீட்டை, அல்லாஹ்வின் குர்ஆனை துரோகம் செய்ய வந்த பீட்டை, அல்லாஹ்வின் நபிமொழிகளை கெடுக்க வந்த பீட்டை, சமூகத்தை ஈமானிலிருந்து துரோகம் செய்த பீட்டையை எங்களோட சமூகத்தாலே சுத்தமாக்குவது ஒவ்வொரு முஸ்லிமின் கடமையாகும் என்பதை நான் உயிரிக்க வரை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். இதை அல்லாஹ்க்காக உங்களுடைய சமூகத்திலே பரப்பிவிடுவோம். நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து இந்த அவனுடைய அனைத்து அம்சங்கள் விடைகளை சேர்த்திருக்க தயாராகும். ஏன் மறுப்பு அவருக்காக இன்ஷா அல்லாஹ் முன்வைக்கிறதுக்கு தயாராக கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் போதுமான
ரஹ்மானும் பிஜே பேச்சுவார்த்தை நடத்தலை. அது விவாதம். விவாதம் என்றதே சர்வஸ்தாண்டு வழிமுறைகளே கிடையாது. அப்ப இந்த விவாதத்தால் இதை நான் எடுத்து பிஜே மறுக்கிறது நான் வந்து சர்வஸ்தாரி எனக்கு இல்லாத சலிக்கானதா என்ற ஒரு கேள்வி. இது பதில் எடுத்து விவாதம் என்றதே முஜிபுர் ரஹ்மான் கையாண்ட வழிமுறை சில என்றாலும் அந்த மனிதர் ஏதோ பிஜே பற்றி நலவை நோக்கித்தான் இதை செஞ்சிருக்கான்னா அவனுக்காக நல்ல நோக்கு முஜிபுர் ரஹ்மானுக்கா. முஜிபுர் ரஹ்மான் கையாண்ட வழிமுறை சில என்றாலும் முஜிபுர் ரஹ்மான் சத்தியத்துல சத்தியத்திலேட்டா இந்த பேச்சுவார்த்தையில சத்தியத்துல முஜிபுர் ரஹ்மான் செலவு சாரியில வழிமுறை சிறப்பாக புரிஞ்சவன இருந்தென்றால் பிஜே இதுக்கும் பார்க்க கட்டுறதுக்கு சரியான வழிமுறை அது வந்து விவாதம் அல்ல. அஹ்மத் சுல்லாவை நாங்கள் எடுத்து பார்ப்போம். அதுக்கு மேல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எடுத்து பார்ப்போம். இஸ்லாமை அழிக்க வந்த முசைலமத்துல் கத்தாப் மனித கடிதம் எழுதினார் இஸ்லாத்தை. அந்த பக்கம் அவருக்கு இந்த பக்கத்தையும் எனக்கு நான் விவாதத்தை கூப்பிட்டவன வா பேச்சு பார்த்து செய்வோம் நீ கத்தா பொய்ய அவ்வளவுதான் பேச்சு. நபி வழி அசத்தியத்தை தட்டுறதுல நபி வழியை பிடிச்சு சாபா காலத்தில் இருக்கிற அசத்தியங்கள் தளத்துடன் வா பேசுவோம் விவாதத்தை கூப்பிட்டா பத்ரான நடந்தது கதிரை பிடித்தார் எத்தனை கூட்டங்கள் ஹவாக்கிட வந்தது வாங்கிலிருந்து பேச்சுவார்த்தை செய்வோம் ஆதாக பேசுவது சாபா கூப்பிட்டா இல்ல வழிகேடு போட்டனே அவ்வளவுதான். ஏன் சத்தியத்தை நாம் புரிந்து கூட்டம், சத்தியத்தை நாங்கள் தேர்ந்த கூட்டம் தெரிஞ்ச கூட்டம், சத்தியத்திலே வாழ்ந்து கூட இனிமொத்த சத்தியம் கிடைக்கிறேன். அதுக்காக விவாதம் கிடையாது. அதுக்கு பின்னால தாபினி அனைத்து உலமாக்கள் இந்த வழிமுறை எடுத்து பாருங்க. சத்தியம் என்று பேசும் எங்கே கிடைச்சா கிடையாது. அஜீத அனிமா அம்மன் எழுந்திருக்கேன் குர்ஆன் மக்லூக்களை விவாதம் செஞ்சது. அந்த நூலை போய் இமாம் நபீரங்கள் நடக்கல, பேச்சுவார்த்தை நடக்கல. இமாம் நபீரங்கள் நிரூபிச்சு வரலாறு இதை என்ன தூக்கி வைக்கிறாச்சுமா இமாம் செஞ்சாலே விவாதம் அதான் அடையாளம் காடு. அது நடக்காத விஜயமாக அமைச்சர் ஆடுறாங்க. மாறாக இந்த அனைத்து அசத்தியல் உலகங்கள் எப்படி தட்டினாங்க? அதுக்கு மரபு திட்ட தெளிவான கல்விக்கு தக்கமான மரப்படுத்தினாங்க. இதுதான் பிஜேயோ எந்த பூஜையோ அதுக்கு மரபு கொடுக்க வழிமுறை. இதுதான் அந்த வழிமுறைக்கு வேண்டிய வழி. சத்தியங்களை நாம் எல்லாம் தேர்ந்தெடுத்து இஸ்லாமிய வழிமுறையை மறுப்பெடுத்துவோம், மறுப்பு வெளிக்காட்டுவோம். அதுக்காகத்தான் நாம் தயாராக ஏன் தயாராக இருக்கணும்னு சொல்றேன். பிஜே வந்து முத்தசாபிகாத்துடைய குப்பை, முத்தசாபிகாத்துடைய குப்பை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அடையாளம் காட்டிட்டு இந்த குர்ஆனோட விளையாடுறதுக்கு கூட்டப்படுவானல். இவர்கள் என்ன செய்வானல்? அவனோட உள்ளத்துக்கு தேவை மாதிரி ஆடுவானல். அதுல ஒருத்தர் இருக்கின்றால் இன்றைக்கு உயோட துணியால வாழ்ந்தால் பிஜே செய்யலாகுது. அப்படி ஒருத்தர் நான் எனக்கு உறுதியாக இருந்தால் பிஜே செய்யலாகுது. அவன் ஆட்டங்கள் அது குர்ஆன் சூரத்துல் ஆல் இம்ரான் 7வது வசனம் எடுத்துக்காட்டு. அதாவது பில்லாஹ் السميع العليم من الشيطان الرجيم من نفسه ونفسه وحمده هو الذي أنزل عليك الكتاب منه آيات محكمات هن أم الكتاب وأخر متشابهات فأما الذين في قلوبهم زيغ فيتبعون ما تشابه منه ابتغاء الفتنة وابتغاء التأويل وما يعلم تأويله إلا الله والراسخون في العلم يقولون آمنا به كل من عند ربنا وما يذكر إلا أولو الألباب. அவர்தான் உங்களுக்கு வேதத்தை அனுப்பினான். இதிலே முகமாத்தான ஆயத்தில் இருக்கிறது. உங்களுக்கு இந்த வேதத்தின் அடிப்படையான ஆயத்தில் ஒவ்வொரு முத்தசாபிகா அது தவிர முத்தசாபிகாத்தின் குறைவு பான்மகவீனத்தை குழுவின் ஒன் யாரெல்லாம் அவருடைய இதயத்திலே நோய் இருக்குமோ அவர்களிலே இந்த முத்தசாபிய ஒப்பானது எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆடுவார்கள்.